வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஏக் நோரி பிரேம கதா அப்படின்றது. இந்த படம் இந்த வருஷம் தான் வெளியே இருக்கு. இந்த படத்தோட பிளாட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே லண்டன்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு அம்மாவும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. வெர்ஜினிட்டி டெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க. இப்ப டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. வந்த டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, வெர்ஜினிட்டி போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற பொண்ணு ஷாக் ஆயிடுறா. அம்மா நான் உண்மையை சொல்றேன், நான் எந்த தப்புமே பண்ணல, வெர்ஜினிட்டி எப்படி போச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்றதை நாங்க ஏத்துப்போம், ஆனா மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதனால திரும்பி வெர்ஜினிட்டியை வர வைக்கிறதுக்கான ஆபரேஷன் உனக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க. பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா, எதுக்காக இதெல்லாம் பண்ணோம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, கல்யாணத்தை பண்ணதுக்கு அப்புறம் தேவையில்லாம உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இவ்வளவு வற்புறுத்துறதுனால இந்த பொண்ணோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா. வெர்ஜினிட்டியை திரும்பி வர வைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு போல. அந்த ப்ராசஸை இந்த பொண்ணுக்கு பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, அந்த மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட பேசுறாங்க. சீக்கிரமே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. ஆனா பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணதுல பெருசா விருப்பம் கிடையாது. நம்ம தான் எந்த தப்புமே பண்ணலையே, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப நியூஸ்ல இத பத்தி நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த காலத்துல கூட இந்த மாதிரி ஆபரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது வெர்ஜினிட்டியை இழந்துட்டா அவங்க கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி எல்லாருமே இன்னமும் நினைச்சிட்டு இருக்காங்க. வெர்ஜினிட்டியை இழக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, ஆனா போதிய விழிப்புணர்வு இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியால பல மூலைகள்ல ரொம்ப விபரீதமான தண்டனை தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிராமத்துல நடக்கிற கதையை தான் நமக்கு காட்ட போறாங்க. இதுதான் அந்த கிராமமா இருக்கும். இப்போ ஒரு பெரியவரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவர் தான் இந்த ஊரோட தலைவரா இருப்பாரு. இவர் சொல்ற பேச்சை யாருமே மீற மாட்டாங்க. இப்ப பஞ்சாயத்துக்காக தான் வந்திருக்காரு. ராணின்ற ஒருத்தங்களுக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் நைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ஷீட்ல தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பெட்ஷீட்டை பஞ்சாயத்து முன்னாடி ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அதுல ரத்தக்கரை இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஓபன் பண்ணும்போது பெட்ஷீட்ல ரத்தக்கரை இல்ல, இவ தப்பான பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தப்பும் பண்ணல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஊரை சேர்ந்த யாருமே இந்த பொண்ணு சொல்றதை ஏத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி நிலைமை வந்ததுன்னா அந்த பொண்ணுங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. உங்க கற்பை ப்ரூவ் பண்றதுக்கு இந்த டெஸ்ட்டை நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தீ மிதிக்கணும். அந்த தீயை மிதிக்கும் போது வலிக்குதுன்னு சொன்னா இவங்க பொய் சொல்றாங்கன்ற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நீயும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் சொல்லிட்டாரு. இப்ப தீயெல்லாம் அந்த இடத்துல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா கொதிக்குது. இத பாக்குற இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறாங்க. நீங்களாவது ஏதாவது சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து கேக்குறாங்க. ஊரை எதிர்த்து என்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ மிதிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி மிதி போன்ற மாதிரி ராணியும் அந்த நெருப்பை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வலியை காட்டிக்காம நடந்துடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அது பயங்கரமா சுடுது இல்ல, இவங்களால தாங்கிக்க முடியல, பயங்கரமா வலிக்குது, வலியால கத்துறாங்க. மேற்கொண்டு நடக்க முடியாம கீழே விழுந்துடுறாங்க. இத பாக்குற ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, கண்டிப்பா இவ தப்பு பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உண்மையே எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி ராணி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை மாதிரி தருவாங்க போல, அதை அவங்க பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க போல. அந்த மாதிரி லக்ஷ்மின்ற ஒரு பொண்ணை ஏற்கனவே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. நாங்க சொல்றதை பண்ணணும், இல்லைன்னா லக்ஷ்மி நிலைமை தான் உனக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பண்ண சொல்றாங்கன்னா, திருவிழாக்கான செலவெல்லாம் நீ தான் பாத்துக்கணும், அடுத்த 3 வருஷத்துக்கு நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவு காசுக்கு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட முடிவு அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்லிடுறாரு. இப்ப ஹஸ்பண்ட் கூட இவங்க பைக்ல வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்க எதுவுமே பேசாம இருந்தீங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா ஊரை எதிர்த்து என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னால எப்படி அவ்வளவு காசு செலவு பண்ண முடியும், என்னோட அப்பா எனக்கே கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்காரு, இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காங்க, என்னால அவ்வளவு காசு தர முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன பண்றது, நீ தந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாம அப்பாக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு பிரிட்ஜ் கிட்ட இருந்து தானே பேசிட்டு இருக்காங்க. சட்டுன்னு இவங்க எகிரி தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. ஹஸ்பண்டும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறது, அவங்க மூழ்கி இறந்து போயிடுவாங்க. இப்ப இந்த இறந்து போன விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்துருது. ஊர் தலைவர் சொன்னதுனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது இன்ஸ்பெக்டருக்கு புரியுது. இப்ப ஊர் தலைவரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. நீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, அதனால தான் அந்த பொண்ணு அந்த முடிவை எடுத்திருக்கா, அதனால உங்களை விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு ஊர் தலைவர் இருக்கார்ல, நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஊர் மக்கள் கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை மீறி ஊர் மக்கள் எதுவுமே பேச மாட்டாங்கல்ல, அந்த தைரியத்துல தான் இப்படி சொல்றாரு. இதனால இன்ஸ்பெக்டரால எதுவுமே பண்ண முடியல. இப்ப லட்டுன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப புது பைக்ல மாசா வந்துட்டு இருக்காரு. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க லேடிஸ் எல்லாம் இவரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது, டிராக்டர்ல தான் அந்த பைக் இருக்கு.
ஆக்சுவலா ஹீரோக்கு பைக் ஓட்ட தெரியாது, அதனால தான் டிராக்டர்ல வச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஊர் தலைவரோட பையனா தான் இருப்பாரு. ஹீரோக்கும் அப்பாக்கும் பெருசா செட் ஆகாது. ஆனா அம்மா எப்பவுமே ஹீரோ கூட ஜாலியா விளையாடுவாங்க. இப்ப அம்மா அந்த பைக்குக்கு பூஜை எல்லாம் பண்ணிடுறாங்க. நைட்டு நேரம் ஹீரோவோட அப்பாவும் வீட்டுக்கு வராரு. அப்பதான் ஹீரோ புதுசா பைக் வாங்கி இருக்கிறத பாக்குறாரு. இப்ப ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா அதை செலவு பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கியா? இந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே என்ன மதிக்கிறாங்க, ஒன்னால தான் எனக்கு அசிங்கமே ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மில்லு எல்லாம் நடத்திட்டு இருப்பாரு. அந்த மில்லை நீ கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோக்கு பெருசா அதுல விருப்பம் இல்ல. சித்தப்பா இருக்கார்ல, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஃப்ரெண்டு கூட பைக்ல போயிட்டு இருக்காரு. நைட்டு நடந்ததை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, உனக்கு இன்னும் பைக்கே ஓட்ட தெரியல, கல்யாணம் பண்ணி ஒய்ஃபை மட்டும் எப்படா கூட்டு போவே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் எதுக்கு கூட்டு போனோம், ஒய்ஃபுக்கு பைக் ஓட்ட தெரிஞ்சா போதும்ல, நல்லா பைக் ஓட்ட தெரிஞ்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன், அவ பைக்கை ஓட்டுவா, நான் சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டு போவேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. 2 திருடங்க செயினை பறிச்சுட்டு போறாங்க. அவங்கள பிடிக்கணும்ன்றதுக்காக இந்த பொண்ணு துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. வழியில ஒரு நபரோட பைக்கை பாக்குறாங்க. இந்த பைக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பைக்கை வச்சு அந்த 2 பேரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்க 2 பேருமே வண்டியில எல்லாம் ஏறி கிளம்பிட்டு இருக்காங்க. அதை மீறியே இவங்க இருக்காங்கல்ல, விடக்கூடாது, பிடிக்கணும்ன்ற மாதிரி செம்ம வேகமா வந்து ஒரு இடத்துல லாக் பண்றாங்க. இவங்க வந்த வேகத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டை தள்ளி விட்டுருப்பாங்க. இவங்க 2 பேருமே கீழே எல்லாம் விழுந்து வாரிடுறாங்க. ஆனா ஹீரோயின் மாசா வந்ததை பாக்குற ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருது. ஹீரோயினும் ஒழுங்கா செயினை தந்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கேக்குறாங்கல்ல, செயினை தாங்கடா அப்படின்ற மாதிரி செயினை வாங்கி தந்துடுறாரு. அதே மாதிரி ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க சொல்றாரு. இதனால ஹீரோயினுக்குமே லைட்டா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பைலட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைலாம் இருக்கும். ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அம்மா கோவமா உட்காந்து இருக்காங்க. இது என்னது அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை நீட்டுறாங்க. ஹீரோயின் பஸ் ஓட்டுற வேலைக்காக அப்ளை பண்ணிருப்பாங்க. அந்த வேலை தான் கிடைச்சிருக்கு. இந்த வேலை கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த வேலைலாம் நீ எதுக்கு பார்க்கணும், பார்க்க தேவையில்லைன்னு அம்மா சொல்றாங்க. பைலட் ஆகுற வரைக்கும் இந்த வேலை நான் பாக்குறேமா, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா கூட வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ நல்லா படிச்சிருக்கமா, அங்க இருக்க சூழல்லாம் சரி இருக்காது, ஆளுக்கு ஒவ்வொன்னு பேசுவாங்க, உனக்கு தான் கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் நான் அசர்ற ஆள் இல்லப்பா, சூழலை எனக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பேன், ப்ளீஸ் எனக்கு சம்மதம் தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இதனால அப்பாவும் சரின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ காதுல சரியாவே வாங்க மாட்டாரு. உனக்கு என்னதான்டா ஆச்சுன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினை வேலையில ஜாயின் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இப்ப யூனிஃபார்முக்கு மாறிடுறாங்க. என்ன பொண்ணு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. பொண்ணுலாம் எப்படி பஸ்ஸை ஓட்டுவா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நியூஸை பாக்குறாங்க. நியூஸ்ல ஒரு லேடி பைலட்டை பத்தி தான் ஆர்டிக்கல் வந்திருக்கு. இப்ப அந்த ஆர்டிக்கலை எல்லார் முன்னாடியும் காட்டுறாங்க. லேடிஸ் இப்ப பிளைட் ஓட்டுற லெவலுக்கே போயிட்டோம், நீங்க இன்னமும் எங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எப்பதான் மாத்திக்க போறீங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால சிரிச்சிட்டு இருக்க எல்லா ஆண்களும் அமைதியாயிடுறாங்க. ஹீரோயின் இன்னைக்கு தானே முத வாட்டியா பஸ் ஓட்ட போறாங்க. அதனால ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு பூஜை எல்லாம் பண்ணி விடுறாங்க. இப்ப ஹீரோயினும் பஸ் ஓட்டுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் தான் பஸ் ஓட்ட போறாங்கன்னு தெரிஞ்சோட எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இது ஒரு பொண்ணு பஸ் ஓட்ட போறாளா, எங்கேயாவது கவுத்துறதான் வாய்ப்பு இருக்கு, நாங்கெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரா பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாங்க. இதை நினைச்சு ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது எல்லாரையும் பஸ்ல ஏற வைக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. இப்ப ஹீரோ பஸ்ஸுக்குள்ள வந்துடுறாரு. அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண போறீங்களா, அது வரதுக்கு எப்படியும் அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும், அப்புறம் உங்க விருப்பம், யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. வேற வழி இல்ல, நம்ம போலான்ற மாதிரி பஸ்ல ஏறிடுறாங்க. ஹீரோ தானே ஏற வச்சாரு, அதனால இவங்களும் ஹீரோவை பார்த்து ஸ்மைல் எல்லாம் பண்றாங்க. ஹீரோவும் அடிக்கடி இவங்களோட பஸ்ல வராரு. இது மூலியமா இவங்க 2 பேருமே பேசி பழகுறாங்க. இப்ப நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பயங்கரமா சாட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே பழகிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே லவர்ஸாவே மாறிடுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் ரொம்ப பெருசு, அதை சுத்தி முடிக்கணும்னா பல வருஷங்கள் ஆகும்னு நினைச்சேன், ஆனா இப்ப அந்த உலகமே 6 அடியா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவோட ஐட்ட மீன் பண்ணி தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு தான் அப்பாவை நினைச்சு பயம் இருக்குல்ல, என் அப்பா கண்டிப்பா இதுக்கு ஏத்துக்க மாட்டாரு, என் அப்பா கிட்ட பேசுறதுக்கும் எனக்கு தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கவலைப்படாத, சீக்கிரமா நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. பஸ்ல வந்த ஒரு லேடிக்கு பிரசவ வலி வந்துருது. இந்த லட்சுமி தான் பக்கத்துல உட்காந்து அவங்களை கவனிச்சுக்கிறாங்க. ஹீரோயினும் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிரிட்ஜ் கிட்ட வரும்போது எதிர ஒரு கார் வருது. ஒரு வண்டி தான் போக முடியும், அதனால அந்த காரை ரிவர்ஸ் எடுக்க சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ஊர் தலைவரோட காரா இருக்கும். ஊர் தலைவரோட காரெல்லாம் ரிவர்ஸ் எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி டிரைவர் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா கண்டக்டர் பேசி சால்வ் பண்ண முடியல, அதனால ஹீரோயினே நேரடியா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, முதல்ல பின்னாடி போங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. இதனால ஊர் தலைவரும் வண்டியை பின்னாடி எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது மூலியமா ஊர் தலைவர் பின்னாடி போறாரு, இவங்க முன்னாடி போறாங்க.
இதெல்லாம் பாக்குற லட்சுமிக்கு ஹீரோயின் தைரியத்தை நினைச்சு சந்தோஷமா இருக்கு. இந்த லட்சுமியை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அங்க ஒரு டீ கடை தான் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ராணியோட ஹஸ்பண்ட் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, போலீஸ் என்னதான் வளைச்சு வளைச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. விசாரணை பண்றாங்கல்ல, நடந்த விஷயத்த நீ சொல்ல வேண்டியதானேன்னு கேக்குறாங்க. சொன்ன என்னோட பேரண்ட்ஸே கோவப்படுவாங்க, என் பேரண்ட்ஸ் வேணான்னு சொல்றதுனால தான் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஒன்னெல்லாம் போய் ராணி கல்யாணம் பண்ணா பாரு, அவளை சொல்லணும். அந்த ஊர்ல இருக்க ஆண்களுக்கெல்லாம் எப்பதான் தைரியம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கரமா ராணி ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ நடுவுல வந்து இவங்களுக்கு காசெல்லாம் தருவாரு. ஏன்னா இவங்களுக்கு போதுமான காசு கிடைக்காது இல்ல, அதனால ஹெல்ப் பண்றதுக்காக இப்படி காசு தருவாரு. எங்க அப்பாக்கு எதிராக பேசணுன்றதுலாம் எனக்கு புரியுது, ஆனா அவ்வளவு தைரியம் எனக்கு இல்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் லட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அந்த வழியா நடந்து போற லேடிஸ் இந்த விஷயத்த பாத்துருவாங்க. ஊர் தலைவர் கிட்ட வத்த வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஊர் தலைவர் பயங்கர கோவத்துல இருக்காரு. எதுக்காகடா அவகிட்ட போய் பேசுன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன், நீ போய் பேசினா ஊர்ல எல்லாருமே என்னடா நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப இவரோட தம்பி இருக்கார்ல, சீக்கிரமா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம், அப்பதான் இவன் சரிப்பட்டு வருவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அப்பவும் சரின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப புரோக்கர் கிட்ட ஒரு பொண்ணை பாருங்கன்னு சொல்றாரு. கல்யாணத்துக்கு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இத பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாரு. இப்பயாவது உன்னோட அப்பா கிட்ட பேசலான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கூட பேச எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ ஒன்னும் பேச தேவையில்ல, நீ கூட இரு போதும், நானே பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவரோட பைக் அவங்க எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ செம்மையா பயப்படுறாரு. ஆனா ஹீரோயின் தைரியமா வந்து வீட்டுல பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோவோட அப்பா முறைச்சு பாக்குறாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, ஒருவேளை நீங்க பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க 2 பேரே பண்ணிப்போம், அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போறாங்க. இந்த பொண்ணோட பேச்சு ஓவரா இருக்கு, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு அப்பா யோசிக்கிறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஊர் தலைவருக்கு நைட்டு முழி போறது. பக்கத்துல பார்த்தா ஒய்ஃப காணோம். இப்ப அழுவுற மாதிரி சவுண்ட் கேக்குது. எங்க ஒய்ஃப் போனான்னு தேடி வராரு. பார்த்தா ஒய்ஃப் வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பையன் அந்த பொண்ணு ஆசைப்படுறான், நீங்க என்னடா பிடிவாதமா இருக்கீங்க, தயவு செஞ்சு அந்த பொண்ணையே கட்டி வச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி கட்டி வச்சிருவோன்ற மாதிரி இவரும் ஓகே சொல்லிடுறாரு. ஹீரோவும் முதல்ல லட்சுமியை பாக்குறதுக்காக வராரு. நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும்னு சொல்லிட்டாரு. வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஹீரோயின் அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறாங்கல்ல, அதை நினைச்சு இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் போனா ஒரு மாற்றம் ஏற்படும் நினைக்கிறாங்க. ஹீரோயின் சரியான முடிவை தான் எடுப்பான்றதுக்காக ஹீரோயின் பேரண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு ஏத்துக்கிறாங்க. இப்ப 2 வீட்டை சேர்ந்தவங்களும் பேசி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இன்னைக்கு தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்கும். இப்ப இவரும் பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறது. அப்பதான் ஹீரோவோட சித்தி இந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க அந்த பெட்ஷீட் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை மறந்துட்ட பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட தராங்க. ஹீரோவும் அந்த பெட்ஷீட்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோயினுக்கு அதை பத்தி தெரிய வருது. ஏன்னா ஹீரோயின் இந்த ஊரை சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாங்க, பக்கத்து ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோன்னா ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. இதுதான் இங்க நடைமுறை, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கடைசி வரைக்கும் ஏத்துக்க மாட்டாங்க. கோவத்துல ரூமை விட்டே வெளியே அனுப்பிடுறாங்க. என்ன பையன் வெளியே இருக்கான்னு அம்மாக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப ஹீரோயினோ நைட்டு எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நடக்கல அப்படின்ற மாதிரிலாம் அம்மா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க. அதே சமயம் சித்தி இருக்காங்கல்ல, கீழே வந்து அந்த பெட்ஷீட்டை காட்டுறாங்க. இந்த அப்பாவும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பெட்ஷீட்ல கரையே இல்லல்ல, என்ன பெட்ஷீட்ல ரத்த கரையே இல்லன்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்பாவோட காதுல கேக்குது. அப்பவும் இந்த இடத்துல பயங்கரமா கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலன்றது எல்லாருக்குமே தெரிய வருது. இப்ப ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினை கிச்சனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. நீ தாமா இன்னைக்கு சமையல் செஞ்சு பரிமாறணும், அதான் ரிச்சுவல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப சமைச்சதை எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா சாப்பிட்டுருக்க கூட மாட்டாரு. ஆனா சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காசு நகைலாம் தரணும் போல. இப்ப காசு நகைலாம் தந்துட்டு இருக்காரு. சாப்பிடாமையே எப்படி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஏன் சாப்பிடல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு அப்பா என்ன சொல்றாருன்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ சில ரிச்சுவல்லாம் நாங்க கண்டிப்பா பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாரு. கல்யாணம் முடிஞ்ச முத நாளே ஃபர்ஸ்ட் நைட்ன்றது நடக்கணும், அது இவங்க விஷயத்துல நடக்கல. அந்த கோவத்தை தான் அப்பா இப்படி வெளிப்பத்திட்டு போறாரு. இது அம்மாக்கும் ஹீரோக்கும் நல்லாவே புரியுது. ஹீரோ இன்னைக்காவது ஃபர்ஸ்ட் நைட்டா நத்திரணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கும் அந்த பெட்ஷீட்டோட தான் வராரு. ஆனா இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. இந்த பெட்ஷீட்டோட வந்தீங்கன்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன், முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. காலையில ஹீரோயினும் யூனிஃபார்முக்கு மாறி வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட அம்மா தடுத்துடுறாங்க. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கமா, நீ எதுக்கு வேலைக்கு போனோம், போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பஸ் ஓட்ட போறதுக்கே இப்படி சொன்னா எப்படி, நான் பிளைட்டே ஓட்டணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் கண்டிப்பா போகணுன்ற மாதிரி இவங்களை மீறி போறதுக்கு பாக்குறாங்க.
இப்ப வாசல்ல இருக்க அப்பா தடுக்கிறாரு, அதெல்லாம் நீ போக கூடாதுன்னு சொல்றாரு. இவங்க போவன்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. இதனால குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே ஈரினை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இதனால கோவப்பட்ட ஈரின் இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நைட்டு வீட்டுக்கு வரும்போது தான் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஈரின் இன்னும் வீட்டுக்கு வரலன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஈரினுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்றாரு. ஈரின் கோவப்படுறாங்க. இவரோட காலை கூட எடுக்க மாட்டாங்க. ஹீரோ நேரடியா பேசுறதுக்காக காலையில வந்துடுறாரு. திரும்பி வீட்டுக்கு வான்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காரு. நீ பேச வேண்டியது என்கிட்ட இல்ல, உன் பேரண்ட்ஸ் கிட்ட தான், போய் அவங்களுக்கு புரிய வையே, அதுக்கப்புறம் நான் வரேன்ற மாதிரிலாம் இவங்க கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஊரோட நடைமுறை எல்லாம் இப்பதான் ஈரினோட அப்பாக்கு தெரியுது போல. இப்ப ஈரின் அப்பாவும் ஹீரோவோட அப்பாக்கு கால் பண்றாரு. காலம் எவ்வளவு மாறிடுச்சு, இன்னும் இப்படி பண்ணா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. எங்க கிராமத்துல நாங்க அப்படிதான் நடைமுறையா ஃபாலோ பண்றோம், யாரு மாறினாலும் சரி நாங்க மாற மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவோட அப்பா சொல்றாரு. ஹீரோவோட அப்பா இப்படி பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப எரிஞ்சு போன நிலைமையில இருக்க ஒரு வீட்டை வந்து பாக்குறாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இந்த அப்பாக்கு ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க. அந்த தங்கச்சியோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிருக்கான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது கூட பரவாயில்ல, ஆனா நம்ம ரிச்சுவல் படி தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா தங்கச்சி ஏத்துக்க மாட்டாங்க. என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், மன்னிச்சிருன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் எதுவுமே பேசாம சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டே அவங்க வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கும். வீட்டுல இருக்க எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற இவர் உடஞ்சு போயிடுவாரு. அதை மீறினதுனால கடவுள் தான் தண்டிச்சிட்டாரு, அதனால இதுக்கப்புறம் அதை மீறக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் தொடர்ச்சியா இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த கிராமத்துல இந்த மாதிரிலாம் நடக்கிறது மீடியா ஆட்களுக்கு தெரியுது. சார், இந்த காலத்தையும் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இவர் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. எங்க ஊருக்குன்னு சில சட்டத்திட்டம்லாம் இருக்கு, அதை நாங்க பண்றோம், இல்ல நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் போக சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துக்கே நேரடியா வந்துடுறாரு. அவங்க சொன்ன மாதிரி பண்ணாதான் என்ன, நீ குறைஞ்சா போயிடுவ, அப்படி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ஒரு ஸ்டேஜ்ல இவருமே டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன் நீ பண்ண மாட்டேன்னு சொல்ற, அப்ப நீ கன்னித்தன்மையை ஏற்கனவே இழந்துட்டியா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரிலாம் பேசுறதுனால ஈரினுமே ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆமா, நான் கன்னித்தன்மையை இழந்துட்டேன், தோ அவரால இழந்தேன், தோ இவரால இழந்தேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நபர்கள் எல்லாம் கையை காமிச்சிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவுமே அப்செட் ஆயிடுறாரு. கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஈரின் வீட்டுக்கு வரும்போது பேரண்ட்ஸும் சாப்பிட சொல்றாங்க. வேணான்ற மாதிரி இவங்க ரூம்க்கு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு இருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தான் தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப மறுநாள் லட்சுமியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நான் தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டேன், என் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இத பாக்குற லட்சுமிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவருக்காக பேசணும் அப்படின்ற மாதிரி ஈரினை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோ ரொம்ப நல்ல டைப்பு, நேத்து தெரியாம பேசியிருக்காரு, அவரை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. ஈரனுக்குமே ஹீரோ மேல கோவம்லாம் போயிருது. இப்ப ரெண்டு பேருமே பேசி பழையபடி சேர்ந்துடுறாங்க. அதே மாதிரி ஊர்ல இருக்க இந்த சட்ட திட்டத்தை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. இது தப்புன்னு மக்களுக்கு எடுத்து சொன்னா அவங்க மாறிடுவாங்க, அதுக்கு நம்ம தான் ஏதாவது முயற்சி எடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப விஷயம்லாம் தெரிஞ்ச ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த டாக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, வெர்ஜினிட்டி போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில ரொம்ப ஈடுபட்டா இப்படி நடக்கும், சைக்கிளிங் பண்ணா இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. லக்ஷ்மிக்கும் இந்த மாதிரி தான் வெர்ஜினிட்டி போயிருக்கும். இப்பதான் லக்ஷ்மிக்கு அந்த விஷயம் புரிய வருது. டாக்டர் இவங்க கிட்ட சொன்ன மாதிரி மக்கள் கிட்ட சொன்னா எடுபடாது, நம்ம நாடகம் மாதிரி இந்த விஷயத்த பண்ணுவோம்னு ஈரேன்னு சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இது சம்பந்தமா இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஒரு காலத்துல கலெக்டர் ஆபீஸ்ல இவர் பியூனா வேலை பார்த்திருப்பாரு. இவங்க கிட்ட ஒரு ஃபைலை காட்டுறாரு. அந்த ஃபைலை இவங்களுமே பாக்குறாங்க. அந்த ஃபைல் மூலியமா ஒரு விஷயத்த பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க நாடகம் போடணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே முடிவு பண்ணாங்கல்ல, விழிப்புணர்வு நாடகம் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வெர்ஜினிட்டி போகும், நீங்க தேவையில்லாம இப்படி பண்றது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. இது மூலியமா நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. நிறைய லேடிஸ்க்கு இந்த மாதிரி அவமானம் நடந்திருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவோட அம்மாவே இவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்துடுறாங்க. இவங்க நாடகம் எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே அப்பாவோட குரூப் ஆட்கள் இருக்காங்கல்ல, இறங்கி வரவே மாட்டாங்க. நம்ம மட்டும் இதை விட்டு விலகி போனோம்னா நிறைய உயிர் சேதம் நடக்கும், நம்ம இதை தொடர்ச்சியா பண்ணலான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்பாவோட ஃப்ரெண்டா ஒரு நபர் இருப்பாரு. என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கன்ற மாதிரி இன்விடேஷன்லாம் தராரு. அப்பாவும் வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. அந்த கல்யாண ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் நைட்டும் நடந்து முடிஞ்சிருது. மறுநாள் காலையில அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, மருமகளை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப பஞ்சாயத்துல வச்சு எல்லாருமே பேசுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த துணியில ரத்தக்காரர் இருந்திருக்காது, அதனாலதான் இந்த மாதிரி கூட்டு வந்திருக்காரு. ஆனா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நான் சத்தியமா எந்த தப்புமே பண்ணல, என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க.
இருந்தாலும் இவங்க நெருப்பெல்லாம் வச்சுட்டு நெருப்புல நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணை வேற வழி இல்லாம நடக்கலாம்னு நினைக்கிறா. ஆனா ஈரன் வந்து தடுத்துடுறாங்க. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு விஷயத்த நாங்க சொல்றோம், ஏன் ஏத்துக்க மாட்டீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஊர் தலைவர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இதுல இருந்து மாற மாட்டேன். ஏன்னா இப்படி மாறினதுனால தான் என்னோட தங்கச்சி ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இறந்து போனாங்க. உங்க நல்லதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் அந்த பெரியவர் ஃபைலோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தங்கச்சி வீடு பத்தி எரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு மேல கரண்ட் வயர் போகும். அதுல இருந்து வந்த ஸ்பார்க்னால தான் அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும். விசாரிக்க வந்த போலீஸுங்க ஆக்சிடென்ட்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அத மக்கள் கிட்ட சொன்னா கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வரும்ல, அதனால தான் அதை மூடி மறைச்சிருப்பாங்க. இந்த பெரியவர் தர ஃபைல் மூலியமா அது தெரிஞ்சிருது. இருந்தாலுமே அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் ஃபேக்கா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுட்டு இருக்காரு. நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி, இந்த விஷயத்தை இதுக்கப்புறம் நான் நடக்க விட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இதனால அப்பா இருக்காருல, அவனை புடிங்கன்ற மாதிரி ஆட்களை போக சொல்லிட்டாரு. அப்படி போற ஆட்கள்லாம் நின்றுறாங்க. எங்களுக்கும் ஹீரோ சொல்றதுதான் சரியா படுது, இதுக்கப்புறம் எங்களால இந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல ஒருத்தர் தான் லட்சுமியோட ஹஸ்பண்டா இருப்பாரு. இதுக்கப்புறமா என்னால லட்சுமியை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, நான் அவ கூட தான் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை தாண்டியும் அந்த நெருப்பை மிதிக்கணும்னு சொன்னாலும் சரிதான். இங்க கன்னி பெண்கள் மட்டும்தான் இருக்காங்களா, கன்னி பசங்களும் இருக்க தானே செய்யறாங்க. பசங்க எல்லாருமே அந்த நெருப்புல நடக்கிறோம், எங்களுக்கு வலிச்சதுன்னா நாங்க கன்னி பசங்க இல்லன்றது ப்ரூவ் ஆயிடும், நடக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிடுறாரு. இப்ப எல்லாருமே ஹீரோ கூட நடக்கிறதுக்கு தயாரா வராங்க. இப்ப அந்த நெருப்பை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க நடந்தாலுமே அந்த நெருப்பு சுடதானே செய்யும். அதை மக்களுக்கு எல்லாம் ப்ரூவ் பண்றதுக்காக தான் ஹீரோ ஆட்களை கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப நெருப்பு கிட்ட வந்துடுறாங்க. அவங்க நெருப்புல நடக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஹீரோவோட அப்பா இருக்காருல, தண்ணி ஊத்தி அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிடுறாரு. நீ சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவோட அப்பா எப்பவுமே ஹீரோவை திட்டிட்டு இருப்பாருல, இப்பதான் உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, அதுக்கான ஸ்டெப் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ட்ரைனிங்காக இவங்க வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வருது. ஹீரோ கூட சேர்ந்து வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் இருக்காங்கல்ல, பைலட்டா மாறிடுறாங்க. ஒரு வெளிநாட்டுல தான் இருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப பெரிய லெவலுக்கு வளர்ந்துடுறாங்க. இப்ப இவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க. அந்த பேட்டியில தான் இவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பேட்டி எடுக்கிறவங்களும் ஹீரோயினை பயங்கரமா பாராட்டுறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.